ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். நான் போட்ட ஃபஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. அண்டு நான் ஆக்சுவலாக வந்து அடுத்த வாரமே வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஷூட் பண்ணி எடிட்லாம் பண்ணி லேப்டாப்பில் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வருஷம் நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் எண்டிங் செம்ம சொதப்பல்னு தான் சொல்லணும். வீடியோ கிராஷ் ஆகிடுச்சு. லைக் டிரைவ் வந்து ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஸ்டோரேஜில் இருந்த நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டிலீட் ஆகிடுச்சு. நானும் அதை ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ ரெக்கார்ட் பண்ண முடியாதான்ட்டு. I actually think I need to sleep now, sir. Jarvis, don't leave me, buddy. அட் அ டைமில் வாழ்க்கையில் எத்தனை விஷயம்டா சொதப்போம். டு மை மாம் அண்ட் டேட், சாரிம்மா, பாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக சரியாக பேச முடியல. நிஜமாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைக் நான் பாஸ்டில் பண்ண மிஸ்டேக்கு, அப்புறம் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ். கொஞ்சம் மாதம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐ வில் சால்வ் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும் எனக்கு. லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் தான் பூபேஷ். அந்த சேனலில் என்னோடய பர்சனல் ஸ்டஃப் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன்னா, என்னோடய ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியில் நான் என்ன வாங்கினேன் அப்படின்னா, அது வேறு ஒன்றும் இல்லை. தம்ப்நெயில் பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரியும். நான் பைசைக்கிள் தான் வாங்கினேன். மைட் சவுண்ட் சிம்பிள், ஏன்னா வெறும் பைசைக்கிள் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் ஆனால் கன்சிடரிங் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட், என்னோடய பேரண்ட்ஸ் லைக் என்னோடய அப்பா வந்து ஒரு ஸ்பின்னிங் மில்லில் தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அந்த ஸ்பின்னிங் மில் வந்து திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் என்னோடய பேரண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணாங்க லைஃப்பில். லைக் 2 rupeesக்கு வந்து பஞ்சர் ஓட்டுறது, அண்ட் தென் சைக்கிளை வந்து ரெண்ட்டுக்கு விடுறது, 1 hourக்கு லைக் 2 rupees சம்திங் அந்த மாதிரி அந்த டைமில். கன்சிடரிங் தட் இந்த பைசைக்கிள் வாங்குறது நான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லேயும் வந்து என்னோடய எஜுகேஷனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் என்னை படிக்க வச்சு லைக் இப்போ நான் வந்து லக்கிலி ஒரு ஜாபில் இருக்கேன். அண்ட் தென் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் சேலரி. மூஞ்சியே தெரில, கருப்பாக இருக்குது. இப்படி வா. சென்னை வந்ததுலேருந்தே ஒரு சைக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. இன்றைக்கி நாங்கள் வந்து பிளஸ்ஸிங் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். நான் ஆன்லைனில் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் கிஷோர் தான் கடையில் போய் வாங்கினா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்தான். இப்போ பார்க்கும்போது ரேட்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இந்த ஷாப் வந்து அதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்க லொக்கேஷனுக்கு எங்களோட பிஜிக்கு பக்கத்துலேயே இருந்தது. ஸோ இங்கே வந்தோம். சைக்கிள் ஆன்லைன் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது நியர்லி சேம் ப்ரைஸ் தான் இருந்தது. ஸோ நாங்கள் இங்கேயே சைக்கிள் வாங்கிட்டோம். சைக்கிள் வேறு ஆக்சுவலாக என்னை விட கிஷோர் தான் ஹாப்பியாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தான். இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குண்ணா அப்படின்னு கேட்டால் ஸோ அதே நான் வந்து டாப்பிக்லேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி போகிறதுல ஸ்டிக் டு த பாயிண்ட். என்னோட சர்க்கிள் லைக் என்னோட இன்னர் சர்க்கிளில் இருக்க நிறைய பேர் எனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. லைக் அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணாங்க. இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். அதில் ஒன் ஆஃப் த திங் என்னென்னா, என்னோடய அத்தை சொன்னாங்க என்னென்னா, இங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். த ஃபார்ம் இஸ் டிஃப்ரெண்ட். லைக் வந்து ஒருத்தங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், ஒருத்தங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்கும், இன்னொரு சில பேருக்கு கிட்ஸ் இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஸ்ட்ரகிள்ஸ்னு. ஐ அக்ரி தட் வி ஹாவ் சம் ட்ரீம்ஸ். வி வில் கிவ் எவ்ரி திங் டு அச்சீவ் தட். பட் ஆனால் சடனாக அந்த எஃபர்ட்ஸ் வந்து இட் ஓன்ட் டேக் யூ தேர். லைக் நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்ஸை போட்டிருப்போம். பட் ஸ்டில் வி குடன்ட் ரீச் தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அந்த கோலை ரீச் பண்ண முடியாமல், அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாமல் அது க்ரம்பிள் ஆகும்போது இட் ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட்டில். அண்ட் இப்போ நான் கரண்ட்டாக அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். அந்த எஃபர்ட்ஸ் அதை வந்து ரொம்ப பற்றி யோசிக்காமல் அண்ட் ஆல்சோ
பிளான் பண்ணி வச்சிருந்த ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்காமல் ஐ எம் ட்ரைங் டு லிவ் இன் த ப்ரெசன்ட். லெட்ஸ் see where it takes me. I'm not given a bet. லைஃப்பில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருந்தீங்கன்னா டோன்ட் கிவ் அப், அது சொல்ல நினச்சேன். அண்ட் தென் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு ஓரளவு வந்து நல்லா ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். இஃப் யூ ஆர் someone who is not aware of financial freedom and finance stuff and mutual funds, you should definitely check it out. ஏன்னா வந்து லைக் நீங்கள் ஃபினான்ஷியலாக இன்னும் வந்து ஒரு ஸ்டேபிளான கண்டிஷனில் இல்லை உங்கள் ஃபேமிலி அப்படின்னு சரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணணும். அண்ட் தென் இஃப் யூ வாண்ட் டு ஃபிகர் அவுட் வாட் யூ ஆர் குட் அட் அண்ட் உங்களுக்கு லைஃப்பில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ்டாக இருந்தீங்கன்னா நிறைய படிங்க. தட் வாட் ஐ வுட் சஜஸ்ட் யூ. நிறைய பீப்புள்கிட்ட லைக் ஒப்பீனியன் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். யூ வில் கெட் சம் ஐடியா. தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங் ரைட் நவ். And then I will also try to post videos consistently related to this financial education. And then என்னோட லைஃப்பில் டெய்லி ரொட்டீன்ஸ் என்னென்ன இருக்குது, நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேக் ஷூர் டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். சி எனக்கு பின்னாடி அந்த மலை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்க செட் ஆஃப் டவர்ஸ், அந்த பில்டிங்ஸ் தான் வந்து என்னோடய ஆஃபீஸ். லைக் அதில் ஒரு 3 டவர் தான் வச்சுருக்கிற ஆஃபீஸ். அண்ட் இந்த ரோட்டில் தான் நான் யூஸ்வலாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கப்ப வாக்கிங் வருவேன். இன்றைக்கி நான் அதில் சைக்கிளில் போயிட்டுருக்கேன்.